ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் அவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 39 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்கு, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 39 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ வந்து ரொம்ப பதட்டமா இருப்பா. நம்ம ஹீரோ என்னைக்குமே இந்த மாதிரி பண்ணது இல்லையே, அவன் சொன்ன டைம் கரெக்டா வந்துருவானே, இவ்வளவு நேரத்துக்கு அவன் இங்க இருக்கணுமே, அவன் ஏன் இங்க இல்ல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்வா, எனக்கு அவனை பத்தி கொஞ்சம் தான் தெரியும், பட் இருந்தாலுமே அவன் இவ்வளவு லேட் பண்ணது இல்ல, சொன்ன டைமுக்கு இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் தப்பா தோணும். அவன் மனசுல கை வச்சிருப்பா, ஏதோ ஒண்ணு தப்பு நடக்க போகுது, ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ மனசுல கை வச்சுட்டு அவ ஃபீல் பண்ணுவா. அவ அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு பார்த்தா அது நசீர். ஸோ நசீர் தான் வந்து நம்ம ஹீரோவை பிளான் பண்ணி கடத்தி இங்க வச்சிருக்கான். ஸோ நசீர் உள்ள வந்தவன் அவன் சவுண்ட் எதுவுமே போட மாட்டான், பேச மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். பட் நம்ம ஹீரோ வந்து அவன் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். இங்க நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவான் அது நசீர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நசீர் நீ தானடா என்ன இந்த மாதிரி பண்ணது, எனக்கு தெரியும், உன்னால என் கையை கட்டி போட்டு மட்டும் தான் உன்னால என்ன அடிக்க முடியும், வேற எதுவுமே உன்னால பண்ண முடியாது, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, ஒரு ஆம்பளைய கையை கட்டி போட்டு நீ பாட்டுக்கு அடிக்கிற, தைரியம் தான் என் கையை அவுத்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க பேசிட்டு இருப்பான். பட் இந்த சைட்ல நசீர் வந்து எதுவுமே பேச மாட்டான். அவனுக்கு இருந்த மொத்த கோவத்தையுமே நம்ம ஹீரோ மேல போட்டு அடி 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 அடிப்பான். நம்ம ஹீரோ கையெல்லாம் கட்டி போட்டிருப்பான், கண்ணும் கட்டி இருக்கும், பட் இருந்தாலுமே அவன் போட்டு செம்மையா அடிப்பான். ஸோ இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து நேரா வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் வருவா. வந்து கேட்பான், ஹீரோ வந்து கால் பண்ணானா, எனக்கு கால் அட்டனே பண்ணல, நான் கால் பண்ணாலும் நம்ம ஹீரோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து ஃப்ரெண்ட் சொல்லுவான், நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, அவன் வேலை விஷயமா வெளியே போயிருக்கான், மேபி அவன் போன் வந்து டெட்டா இருக்கும், அதனால கூட எடுத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல எனக்கு ஏதோ வந்து தப்பா தெரியுது, அவன் வரேன்னு சொன்னா டைமுக்கு வந்துருவான், பட் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்ப வந்து அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், இல்ல மேபி அவன் வந்து உங்ககிட்ட பேச வேணாம்னு நினைச்சிருக்கலாம், ரீசெண்டா நடந்த விஷயத்தினால கூட உங்ககிட்ட பேச வேணா அவாய்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல அவன் அவாய்ட் பண்றவன் கேட்டகரி கிடையாது, அட்லீஸ்ட் நான் கால் பண்ணா அவன் போன் அட்டன் பண்ணி என்னை வெறுப்பேற்றதுக்காகச்சும் பேசுவான் ஏதாவது ஒண்ணு, பட் ஏன்னா இந்த மாதிரி போன் எடுக்காம இருந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், உங்களுக்கு அது வியர்டா இருக்கா, பட் எனக்கு அது நார்மலா தான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். ஸோ இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் இல்ல அந்த ஹீரோ இருக்கிற ரூமை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த நசீர் வந்து மனசுல யோசிப்பான், ஹீரோ வந்து அடிச்சவன கீழே மயங்கி விழுந்துருவான். சோ அப்ப நசீர் வந்து யோசிப்பான், உனக்கு கண்டிப்பா இனிமேல் வீட்டுக்கு அனுப்ப மாட்டான்டா, உன்னை இங்கேயே அப்படியே புதைச்சிடுறேன், இதுக்கப்புறம் என் வழியிலேயே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். அப்ப வந்து அவன் சொல்லுவான், இனிமேல் ஹீரோயின் எனக்கு தான்டா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அங்க போயிட்டு அந்த அடியாளுங்கிட்ட போய் சொல்லுவான், ஹீரோ வந்து தப்பிக்கவே கூடாது, அவன் கூட தனியா விடாத, அவனுக்கு கூட யாராச்சும் ஒரு ஆள் போட்டே வை அப்படின்னு சொல்லிட்டு நசீர் அங்கேருந்து போயிடுவான். இங்க நம்ம ஹீரோ வந்து அப்பதான் மயக்கம் தெளிஞ்சா பின்னாடி வந்து அவன் கையில வந்து ஒரு கிளாஸ் கிடைக்கும். சோ அந்த கிளாஸ் அவன் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன் அந்த ஃப்ரெண்டையும் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அப்ப வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவான், எனக்கும் கால் போனா அட்டன் ஆகல, சோ எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப வந்து ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு என்னவோ தோணுது தப்பா நடக்க போகுது ஹீரோக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, உனக்கு ஏதாவது தெரியுமா ஹீரோ போற பிளேஸ், இல்ல ஃப்ரெண்டு, இல்ல வேற ஏதாவது பிளேஸ், இல்ல வேற ஏதாவது பொண்ணுங்கிட்ட போக சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்ப அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், சே பொண்ணுங்களா, பொண்ணுங்கிட்ட எல்லாம் போக மாட்டான், நான் எனக்கும் இப்போ வந்து கியூரியஸா இருக்கு அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ, நான் ஆளுங்களை வச்சு தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் சித்தி பொண்ணதான் காட்டுவாங்க. நசீர் கால் பண்ணி பேசுவா, ஹீரோ இங்க காண போயிட்டா, நீ மட்டும் அது வந்து பண்ணிருந்துன்னு வச்சுக்கோ, ஹீரோ நீ மட்டும் ஏதாவது பண்ணா தெரிஞ்சதுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை நானே தேடி வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்தி பொண்ணு சொல்லுவா. அதுவும் இல்லாம அந்த ஹீரோயினை சேர்த்து கொள்ளுவேன், ரெண்டு பேரும் போனமா ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி பொண்ணு சொல்லுவா. அப்போ வந்து நசீர் வந்து சிரிச்சுட்டே சொல்லுவான், இல்ல எனக்கு தெரியாது ஹீரோ எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு, அதுவும் ஹீரோவை தொடணும்னா பெரிய ஹை பவர் இருந்தாதான் தொட முடியும், அவனெல்லாம் யார் தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நசீர் வந்து நக்கலா சொல்லுவான். அப்ப இங்க போன் வச்சிருவான் நசீர். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஹாலை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த சித்தி வந்து கத்திட்டு இருப்பா, இவ தான் அதுக்கு காரணமா இருப்பா, இவ தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஹீரோவை ஏதோ பண்ண சொல்லியிருப்பா, என் பையனை இவ தான் ஏதோ பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி வந்து போய் ஹீரோயின் கழுத்தை போய் பிடிக்கிறான்.
அப்போ வந்து ஃப்ரெண்டு தான் வந்து காப்பாத்துவான். கொஞ்சம் தள்ளி போங்க, ஹீரோயின்ட்ட யாரும் போகாதீங்க, நவுண்டு போங்க, பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் காப்பாத்துவா ஹீரோயினை. அப்போ வந்து சொல்லுவான் ஃப்ரெண்டு, ஹீரோ இங்க வர வரைக்கும் யாருமே வந்து ஹீரோயினை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அந்த சித்தி கேட்பா, நீ என்ன அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற, இப்ப நீ என்ன அவளோட சைடா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்பா. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் யாரோட சைடும் இல்ல, ஹீரோயின் வந்து ஹீரோட ஒய்ஃப், அதனால அவளை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும், எல்லாரும் இங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவன் கத்திட்டு இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல மார்னிங் ஆயிடும். ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் 2 பேருமே வந்து ஸ்டடி ரூம்ல தான் இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, எனக்கு ரொம்ப வரிடா இருக்கு, ஹீரோக்கு எதுவும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வருத்தப்படுவா. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, அவன் எப்பவுமே அப்படிதான், என்கிட்ட சொல்லாம நிறைய விஷயத்துல போய் மாட்டிப்பான் அவனே, அப்புறம் அவனே அதுல இருந்து வெளியே வருவான், வெளியே வந்து இப்படிலாம் ஆச்சுன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சிரிப்பா. சிரிச்சுட்டு, நீங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், ஆமா அப்படின்னு சொல்லுவான். அப்போ கமிஷனர் ஆஃபீஸ் வந்து எனக்கு கால் பண்றாங்க, ஹீரோ ஏதோ லீட் கிடைச்சிருக்கான், நான் போய் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. போறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவான், நீங்க வராதீங்க நானே போறேன்னு சொல்லுவான். பட் நம்ம ஹீரோயின் வந்து மதிக்கவே மாட்டா, அவ அங்கேருந்து போயிடுவா. அப்போ நம்ம ஃப்ரெண்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, யாருமே நம்ம மதிக்க மாட்டாங்கப்பா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல தான் இருப்பான். அப்போ யாருமே இல்லாத அப்போ அந்த கிளாஸை யூஸ் பண்ணி அவன் கட்டை ஊத்துருவான். கட்டை ஊத்துட்டு பார்த்தா அங்க வந்து ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன்ல எடுத்து அவன் வந்து லொகேஷன் அனுப்புவான். யாருக்குன்னா வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு லொகேஷன் அனுப்பிச்சிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, நம்ம இப்போ எங்கே போய் தேட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து சொல்லுவான், தெரியல, நம்ம போகிற இடத்துல அப்படி போய் பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து லொக்கேஷன் வந்திருக்கும். அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், யார் அமிச்சா தெரியல, அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து கால் வரும் அதே நம்பர்லேருந்து. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கேருந்து கால் பண்ணுவான். அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியானால 2 பேருக்குமே வந்து சிக்னல் கிடைக்காது. ஸோ ஹீரோ பேசுறது இவனுக்கு கேட்காது. பட் எப்படியோ வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருவான், ஹீரோ தான் வந்து பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கால் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த அடியாளுங்க வந்துருவாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோவை போட்டு மிரட்டுவாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோவை போட்டு கட்டி போட்டு அந்த இடத்துல உட்கார வச்சிருவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஃப்ரெண்டையும் ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அந்த ஃப்ரெண்டு அந்த லொகேஷன் வந்த உடனே வந்து அவன் கார்ல ஏறுவான். அப்ப நம்ம ஹீரோயினும் போய் கார்ல ஏறிப்பா. அப்போ அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், நீங்க முதல்ல இறங்குங்க, நான் வந்து அர்ஜென்ட்டா போகணும், நம்ம போய் பார்க்கணும் அது ஹீரோவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, இல்ல நான் இறங்க மாட்டேன், நானும் வருவேன் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், இல்ல இது வந்து ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம், எனக்கே தெரியாது, நான் போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, பரவாயில்ல என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவா, இல்ல நானே ஆல்ரெடி ஹரியில இருக்கேன், நம்ம இப்போ போனாதான் போய் ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான். அப்ப இப்பவே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்போ அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், ஹீரோ சொன்னது கரெக்டா தான் உங்களை பத்தி அப்படின்னு சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் கேட்பா, என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அந்த கார் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவான். சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. அந்த ஹீரோ சொன்னது கரெக்ட் தான். அவன் என்ன மீட் பண்றானா, அந்த ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் சொல் பேச்சு கேட்க மாட்டாள். சோ அவன் நினைக்கிறது தானே பண்ணுவா, அவ்வளவு அடமெண்ட்ல. சோ அததான் வந்து அவன் இங்க மீட் பண்றான். சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த லொகேஷன் வந்துட்டாங்க போல. பட் வந்து பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்ப அந்த ஃப்ரெண்ட் சொல்றான், நான் உள்ள போய் செக் பண்ணி பாக்குறேன், நீ இங்கே கார்ல ஏறி அப்படின்னு சொல்றான். பட் ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்ல. இல்ல நானும் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஃப்ரெண்ட் சொல்லுவான், வேணாம் இப்போ என்ன இருக்குன்னு தெரியல, என்னால வந்து ஹீரோக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, நீங்க இங்கே ஏறிங்க கார்ல, நான் வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க அதுவே போதாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் சொல்லுவான். அப்ப ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறுற மாதிரி ஏறுவா. பட் அவ ஏற மாட்டா. அவ வந்து இந்த சைடு தேரலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு போயிடுவா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. அப்ப அந்த அடியாளுங்களை வந்து ஒருத்த வந்து ஹீரோவை வந்து கன் பாயிண்ட்ல வச்சிருப்பான். சோ அவன் ஹீரோ கேட்பான், என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அடியாள் என்ன பிளான் பண்ணிருப்பான்னா, ஹீரோ முடிச்சு விட்டுறலாம், ஏன்னா நஜீர் சொல்லியிருப்பான் அவனை வந்து நிறைய பேர் தேடுறாங்க, சோ அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ அதனால அவனை முடிச்சு விடலாம்னு சொல்லிட்டு கன் எடுப்பான். அப்போ வந்து இன்னொரு அடியாளுங்க வெளியில இருந்து வந்து சொல்லுவாங்க, இங்க வந்து இன்னொருத்தன் வந்திருக்கான் ஹீரோ தெரி அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவன் சொல்லுவான், சரி ஓகே நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிடுவான். இங்க அந்த அடியாள் சொல்லுவான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அவனை முடிச்சுட்டு வந்து உன்னை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியே போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை வந்து எல்லாருமே சேர்ந்து அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணி கீழே படுக்க வச்சிருவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹீரோ அடைச்சு வச்சிருப்பாங்க அந்த வீட்டை பாத்துருவா நம்ம ஹீரோயின். அங்க வந்து ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த சைடு வந்து அந்த ஃப்ரெண்டை வந்து புடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, சோ அவனை வந்து தீத்து கட்டுறதுக்காக அவங்களாம் அங்க போயிடுவாங்க. சோ இங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, கதவு ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் நிப்பா. பார்த்தா அங்க வந்து நம்ம ஹீரோ இருப்பான். நம்ம ஹீரோயின் பாத்துருவா ஹீரோவை. ஹீரோவும் பாத்துருவான்.
ஹீரோ பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆவா. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து சிரிப்பா. ஃபைனலி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைப்பா. அப்ப வந்து பின்னாடி வந்து ஒரு அடியாள் வந்து பின்னாடி வந்து கன் வைப்பாங்க ஹீரோயின் பின்னாடி. சோ இங்க நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே நிப்பா. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், நீ அவளை தொடாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கத்துவான். ஸோ இங்க நம்ம ஹீரோ வந்து செம கோவத்துல இருப்பான். இங்க இந்த சீன் அப்படி கட்டாது. அண்ட் எபிசோட் 39 இங்க கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். அண்ட் எபிசோட் 40 நான் டுமாரோ அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம எல்லாருமே வந்து என்னோட வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ see you in the next video. Bye bye.